அன்பு நெஞ்சங்களே வணக்கம். களரி மக்கள் பண்பாட்டு மையத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மண்ணின் கலைகள் என்பது ஆதிக்க சக்திகளின் பொழுதுபோக்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் போர்வாள் என்பதைத்தான் களரி மையம் அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் மக்கள் அரசியல் என்ற இந்த கலை நிகழ்ச்சியை ஒளி குறுந்தகடாக உங்களுக்கு முன்னால் நாங்கள் படைக்கின்றோம். இன்றைய அரசியலின் சீர்கேடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு மக்கள் அரசியலை முன்வைக்கின்றது இந்த ஒளிப்பேழை. கிராம சபையில் ஈடுபடுவது, மக்கள் இயக்கங்களாக ஒன்று சேர்ந்து தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுப்பது, தங்களுடைய உரிமைகளை தட்டி கேட்பது, நம்முடைய நாட்டிலே நல்ல தலைவர்களாக இருந்த, நல்ல அரசியல்வாதிகளாக இருந்த அந்த முன்னோர்களை பின்பற்றி நாமும் ஒரு மக்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த கலை நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு ரசியுங்கள். நீங்களும் இதை நடித்து பாருங்கள். இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். விழிப்புணர்வு மலரட்டும். இந்த சமுதாயம் மாறட்டும். உழைக்கும் மக்களின் ஆட்டக்கலையான மண்ணின் மனம் கமிழும் பறையாட்டத்தை இந்த மக்கள் கலைஞர்கள் ஆடுகிற பொழுது ஆண்டைகளின் முகம் கிழிகின்றது, அரசியல்வாதிகளின் சாயம் விழுக்கின்றது.
யாரு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஓட்டு மண்டல ஓட சின்னத்துல குத்துனா என்னன்னா அடையாளத்தை கேட்டோம், நவீன மீன்பிடிப்பு கருவிகள் கேட்டோம், பள்ளிக்கூடம் கேட்டோம். என்னமோ நவீன கழிப்பறை கட்டிதான் சொல்லிட்டு ஆளுக்கு 4 கழிப்பறை கட்டிட்டாங்க. நான் எப்ப சொன்னேன்? நான் அப்ப சொல்லுவேன், இப்பெல்லாம் செய்யறது கிடையாது. என்ன என்ன ஏதோ சொன்னீங்க முட்டை தரத்துல ஓட்டு போட்டு எங்களை பொறிக்க வைங்க, அதை செய்யற இதை தெரிஞ்சுனா எப்போ வச்சு சொன்ன எந்த கலந்துறாரு ஓட்டு வாங்கி முன்னாடி அப்படிதான் சொல்லுவீங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த கலவனை போய் நம்பாதீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான், நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான். நம்ம மாதிரி உழைக்கிறவங்க பத்தி என்ன தெரியும்? நம்ம மாதிரி உழைக்கிறவங்க தேர்ந்தெடுத்தா நம்மளோட கஷ்டம் என்ன தெரிஞ்சிருக்கும். இப்ப நடத்தி வாட்டிங்க வாங்க. நம்ம ஊர்ல கிராம சபை ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி நம்முடைய காரியங்கள் நம்மளே பேசி நம்மளே கேட்டுக்கிடுவோம். எந்த ஊருக்கு நாங்க வந்தாலும் அந்த ஊர்ல உள்ள சின்னவங்க, பெரியவங்க, வயதானவங்க எல்லாருக்கும் நாங்க வணக்கம் சொல்லி எங்களது கலை நிகழ்ச்சியை துவங்குவதுதான் எங்களது அருமையான தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாட்டின் முறையாக நாங்கள் ஒரு அற்புதமான கலை நிகழ்ச்சியை இங்கு வழங்க இருக்கின்றோம். அந்த கலை நிகழ்ச்சியை வழங்குவதற்கு முன்னால் உங்களுக்கு எங்களது கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, இன்னைக்கு உலக நடப்பை பத்தி நிறைய சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு வந்தனம் போட்டுருமா? ஐயா மாசபையோரே சிறந்த
கிராம பஞ்சாயத்து, ஊருக்கு ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்கும் அல்லது ஒரு கிராம சபா இருக்கும். இந்த கிராம சபாவின் மூலம் இந்த ஊரை எப்படி ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாற்ற முடியும்? இந்த ஊர்ல நாம கிராம பஞ்சாயத்தை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு வலுவான திட்டங்கள், என்ன விதமான பதவிகள் இருக்கின்றது, அந்த பதவிகள் சரியான வலுவான பதவிகள் தானா, ஒவ்வொரு தீர்மானங்களும் எப்படிப்பட்டவை, அதை யாராலும் மாற்ற முடியாது என்கின்றது போன்ற எத்தனையோ விதமான செய்திகள் இங்கு முன்வைக்கப்படுகின்றன. அதை பற்றி இதோ இந்த மக்கள் கலைஞர்கள் உங்களுக்கு சொல்ல வருகிறார்கள். ஆரோக்கியம் ஆரோக்கியம், நீ எங்க போற? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு தேதி என்னடி? தேதி இன்னைக்கு 26 என்ன குடியரசு தினம்? ஆமா அப்படிதானே? ஆமா. அன்னைக்கு கிராம சபை கூடும் அப்படிதானே? ஆமா தலைவரே, நேத்தே நீ சொன்னியே, நான் மைக்ல சொல்லிட்டேன் தலைவரே, கிராம சபை கூட்டம் இருக்கு அப்படின்னு. மைக்ல சொல்லிக்க யாரையும் காணலையே. வந்துட்டு இருப்பாங்க, போவாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குடியரசு தினம் ஆனாலும் எங்களை மேல குடிமகனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஓப்பன்ல இருக்கும். ஓப்பன்ல இருக்கும், ஓப்பன்ல தான் இருக்கும். ரொம்ப ஸ்டேடியா எதெல்லாமோ சொல்லி இவனை கொண்டு போக மாட்டேன். நான் எதுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அதை பத்தி விளக்கமா பேசும். நம்ம கிராம சபை பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இந்த கிராம சபையில என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு யாருக்காக தெரியுமா? அதை பத்தி நான் விளக்கமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஆமா, என்னென்ன திட்டம் இருக்குன்னு சொல்லுங்க தலைவரே. நல்ல கேள்வி கேட்டேன். நம்ம ஊர்ல திருவிழா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல முடிவு இருக்கும். அதே மாதிரி அந்த கிராம சபை கூட்டத்திலையும் அதாவது எல்லாரும் ஒன்னா சேரணும். அதனாலதான் நம்ம இந்த கூட்டமா சேர்ந்து இருக்கோம். இது எதுக்குடா? என் மாமன் கீழே உட்கார்ந்தா எனக்கு வயிறு வலிக்கும். உனக்கு வலிக்கும். உனக்கு வயிறு வலிக்கும். ஏமா அவனை கம்பெனி நீ ஒண்ணு போற, ரொம்ப பாசக்கார பையன். ஆமா, நெஞ்ச நக்கிட்டான். சரி சரி, இருங்க இருங்க. இந்த கிராம சபை கூட்டத்துல முக்கியமான அம்சம் என்னன்னா 18 வயசு நிரம்பிய ஆண் பெண் எல்லாருமே உறுப்பினரா இருக்கலாம். அதனாலதான் நம்ம யாரு கொரோனா அருணா அருணா அவளை நம்ம உறுப்பினரா வச்சிருக்கோம். நீ நல்லா இருப்ப, இங்க ஒருத்த விலக மாட்டான். இதுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு கேட்டல சொல்லுங்க தலைவரே, என்னென்ன திட்டம்? நம்ம ஊர்ல கடப்புறத்துல ஆண் பிள்ளைங்க போய் அக்கா எடுத்து வைக்காங்க. அதுக்கு